தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த தானியேல் 3வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. நேபுகாத் நேச்சாருங்கிற ஒரு ராஜா ஒரு பொற்சிலையை உருவாக்குறாரு. அந்த பொற்சிலையை எல்லாரும் வணங்கும்படி செய்கிறாரு. ஆனால் இதன் மத்தியிலையும் 3 வாலிபர்கள் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுறாங்க. ஆனால் யாரெல்லாம் இந்த பொற்சிலையை வணங்கலையோ அவங்கள தீஜாலையில் போடும்படி கட்டளையும் கொடுத்தாரு இந்த ராஜா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோங்கிற இந்த 3 வாலிபர்களும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார் சொல்லிட்டு ஆண்டவருக்காக நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அப்படியே ஆண்டவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம்னு சொல்லிட்டு வைராக்கியம் பாராட்டுறாங்க. அதனால இவங்க 3 பேரையும் தீஜாலையில போடும்படி கட்டளையும் ராஜா கொடுக்குறாரு. அதுவும் சாதாரண தீ அல்ல, 7 மடங்கு தீ. இந்த தீயில இந்த 3 வாலிபர்களையும் தூக்கிட்டு போன மற்றவங்களை அந்த தீ அழிச்சு போடுது. ஆனா இந்த 3 வாலிபர் நடுவுல இன்னொருத்தர் வந்து நிற்கிறாரு. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நேரத்துல ஆண்டவரை விசுவாசித்த பிள்ளைங்களை ஏசப்பா காப்பாற்றினாரு. எல்லாரும் வியந்து பார்க்கறது மாதிரி ஒரு அதிசயத்தையும் ஆண்டவர் விளங்க பண்றாரு. இதே மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை, போராட்டம், வியாதி, வறுமை எது வேணாலும் வரலாம். இதன் நடுவுலையும் ஏசப்பா எங்களை விடுவிப்பாங்க, ஆண்டவர் எங்களை இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது ஆண்டவர் நம்மளை எல்லா பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவாரு. அது மட்டும் இல்லை, இந்த 3 வாலிபர்கள் ஆண்டவரை மறுதலிக்கல. ஆனா இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வந்துச்சுன்னா, ஒரு ஜீவனுக்கு ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல என்ன செய்வோம்னா ஆண்டவரை தேடி என்ன பிரோஜனம் சொல்லிட்டு மறுதலிப்போம். ஆனா இவங்க அப்படி செய்யல. அது மட்டும் இல்ல, இந்த அதிகாரத்துல 8வது வசனத்தை பார்க்கும்போது மற்றவங்களால குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் ராஜா கொடுக்க போறாருன்னு தெரியும். ஆனா மற்றவங்களால ஈவு இறக்கம் இல்லாம காட்டி கொடுக்கப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி நம்மளும் எந்த தப்பும் பண்ணாம நம்ம காட்டி கொடுக்கப்பட்டிருப்போம். ஆனா ஆண்டவரை உறுதியா பற்றி கொண்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் வந்தாலும் அதன் மத்தியில தேவ சமாதானம் நம்ம கூட இருக்கும். எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் ஆண்டவர் நம்மளை விடுவிப்பாரு. எப்படி அந்த தீஜ்வாலின் நடுவில் அந்த 3 வாலிபர்கள் கூட ஆண்டவர் இருந்ததை மற்றவங்க பார்த்தாங்களோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத மற்றவங்க கண்கள் காணும்படி ஆண்டவர் அதிசயத்தை செய்வாரு. விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.